ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வெண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. தயிர் வச்சு தான் செய்ய போகிறேன். தேங்காய்லாம் போட போகிறது இல்லை. கொஞ்சம் வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஆனியன் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு வெண்டைக்காவை இந்த சைஸில் வெட்டிக்கோங்க. ரொம்ப பொடியெல்லாம் வெட்ட வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக வெட்டிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது, இந்த தயிர் போட்டு செய்யறனால. கடாயில கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு அது காயட்டும். ஆனியன் கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது. தோசை கூட சூப்பரா இருக்கும். தோசைக்கு நடுவில் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். அதை இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேண்டாம். ஆயில் காஞ்சிருச்சு. இதுல கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, வாசனையா இருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை இதுல போட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பல்லு பூண்டு, பெரிய பல்லா இருக்கு, அதனால பெருசு 2 எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பல் சேர்த்துக்கோங்க. 2 இஞ்சி, 2ஐயும் குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இடிக்கிற மாதிரி தான், அது இடிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பேஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம். அதுல தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சாதம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சேர்த்து வைக்கிறனால அதில் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் போட்டு ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் ஒரு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆயில் ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிங்கனாலே நல்லா அந்த நூலெல்லாம் அதுவே விட்டுரும். ரொம்ப போட்டு கருக வதக்கணும் அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மூடி வைங்க. 2 நிமிஷம் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்ல. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்பதான் இருக்கட்டும். 2 நிமிஷம் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துடும். தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். மூடி வச்சு குக் பண்றதுனால நல்லா வெந்துடும். அது நல்லா மசிது பாருங்க. ஓகே, இதோட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். காரம் ஜாஸ்தி பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கு கேப்சிகம் போடுறதுனால. இருக்கட்டும். இப்போ தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம்.
வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் தேங்காய் மாவு அந்த மாதிரி கடலை மாவு அந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டாம். மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. தயிரோடு சேர்த்து நல்லா வேகட்டும். அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடலை மாவு கரைச்சி ஊற்றுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும், திக்காக இல்லாமல். ஆனால் இதுவே நல்லாயிருக்கும், இப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.